ஹாய் அனைவருக்கு வணக்கம். வெரி வெரி குட் மார்னிங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொருள் எடுக்க வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சஸ்பென்ஸ், ரொம்ப நாள் சரி இப்போ எடுக்கலாம் அப்போ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்து, சரி இப்போ வந்து ஃபைனலாக இனிமேல் இது இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இதுக்கு கிட்டத்தட்ட வந்து நாக்பூர் வந்து நாங்கள் ஒரு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமாக ஒரு பீரோ ஃப்ரிட்ஜு இல்லாமல் அப்படியே சமாளித்து வந்துட்டோம். சரி இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம், இருக்கிறத சமாளிப்போம். கபோர்டு இருந்துச்சு, ஸோ அதில் ரூமில் இருக்கிற அந்த கபோர்டை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டான்ட்டே இருந்தோம். இப்போ ஃபைனலாக வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து சரி எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு போனோம். பீரோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எது எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ்லாம் பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு சரி இல்லை வேண்டாம், நம்ம தான் ஊருக்கு போகிறோம்ல 2 மாதத்துக்கு லீவில், சரி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இப்போ 2 மாதம் அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக எடுக்கலான்ட்டு வந்தோம். நாங்கள் வந்து பீரோ மட்டும் எடுக்கலான்ட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசு மாறிடுச்சு. சரி ஓகே ஃப்ரிட்ஜு எடுத்துடலாம், எவ்வளோ நாள் தான் இப்படியே சமாளிக்கிறது. ஸோ தம்பியும் ஐஸ் வாட்டர் வேறு எல்லோரும் கொண்டு வராங்க, எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தானா. சரி பையன் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தான், சரி இன்றைக்காவது அந்த ஆசையை நிறைவேற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜும் ஒரு பீரோவும் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். கோவாவில் வந்து பீரோ, பெட்டுக்கட்டில், ஃப்ரிட்ஜு சொல்லிட்டு எல்லாமே போன உடனே ஆர்வத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி திடீர்னு அங்கேருந்து வர வேண்டிய சூழ்நிலை வரையில் ஒரு பதட்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புதுசாக அப்போ தான் இந்த பொருளெல்லாம் கொண்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்துலேயே வாங்கின விலையை விட சரி போகிறது போகட்டும், பாதி விலைக்கு கொடுத்துட்டு போயிடலாம், இதெல்லாம் எங்கே தூக்கிட்டு தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அதெல்லாம் பாதி விலைக்கு விற்றுட்டு வந்துட்டோம். இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து சரி இங்கே வந்து நாக்பூரில் நம்ம இருப்போம் எவ்வளோ நாள் என்ன எதுவும் தெரியாமல் இதை வாங்கிட்டு நாளைக்கு போகிற விலைக்கு விற்றுட்டு போக முடியாது, இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து அதில் எந்த பொருளையும் வாங்காமல் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்தோம். அப்படி சமாளித்து தான் ஒரு 7 வருஷம் பீரோ ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்காமல் இருந்தோம். ரீசெண்டாக இப்போ 1 வருஷம் தான் இருக்கும் அந்த வாஷிங் மிஷின் எடுத்து. அது வந்து சரி கட்டாயத்தில் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இப்போவும் கட்டாயம்தான், சரி அது வேணும் அப்படின்னு தேவைப்படுற சூழ்நிலை வரனால சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ வாங்க நம்ம என்ன பீரோ எடுக்கிறோம், என்ன ஃப்ரிட்ஜ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கட்டலும் பார்த்தாச்சு. ஸோ ஒரே டைமில் எல்லாத்தையும் வேணும்னு சொன்னோன்னா அவர் வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் இது வந்துச்சுன்னா, ஐயோ என்னடா இவன் லிஸ்ட்டு மேலே லிஸ்ட்டு போடுறான்னு சொல்லி ரொம்ப இதாகிடுவார். ஸோ அதனால் அளவாக இல்லை, இதுவே ஜாஸ்தி தான் செலவு. சரி வாங்க அப்படியே பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்களா பீரோ, இது வந்து டபுள் டோரு, 9,000 ரூபா மர பீரோ. ஆனால் இந்த டபுள் டோர் வந்து ஒன்றுமே எனக்கு பிடிக்கல. முன்னாடி டிசைன்லாம் நல்லா இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக ப்ளைனு, அந்த பார்த்திங்களா லைட் வந்து இதாக இருக்கிறனால ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கீழே கபோர்டு இவ்வளோ இது வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 3 கபோர்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். அது பாருங்கள் நல்லா இருக்கா. ஸோ 3 கபோர்டு, சென்டர் வந்து ஃபுல்லாக அப்படி இருக்கிற மாதிரி. ஸோ கபோர்டு, அப்புறம் இந்த ஒயிட்டு நான் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இப்போ நல்லாயிருக்கும், அங்கே வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த கபோர்டு வாங்கணும் அப்படின்னு தோணும். அதனால் சரி இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு முன்னாடி உடச்சிருவோம் போலே, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் செலக்ட் பண்ண கபோர்டு வந்து எங்கே காணோமே. லைட் வெளிச்சம் வேறு இல்லை, இங்கே தான் இருக்குங்க, உள்ளே இருக்குது ரூம்குள்ளே. நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ வந்து நல்லா பிடிச்சி சூப்பராக வீடியோ போடுவோம். இங்கே பாருங்கள் 5 கபோர்டு இருக்கிற மாதிரி ஒரு இது. எவ்வளோ தெரியுங்களா, 27,000 ரூபா மர பீரோ. 5 டோர் இருக்கும் அப்படியே ஃபுல்லாக. 2 பக்கமும் பீரோ, சென்டர் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி இருக்குது. அது இத்தச்சோட நம்ம வாங்கிட்டு போனோம்னா நம்ம ரூமுக்கு அது உள்ளேயே போகாது, ரூமே இத்தச்சோடு தான். அதனால் இத்தச்சோடெல்லாம் வாங்கி ஃபிட் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் 3 டோர் இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம். நல்லா இருக்குல்ல, எதை பார்த்தாலும் எல்லாம் அழகாக தாங்க இருக்குது. எதை வாங்குறது எதை விடுறது எதுவுமே தெரில, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு சாம்சங்கில் எடுத்திருக்கோம்.
ஆல்ரெடி வாஷிங் மிஷின் சாம்சங்கில் தான் எடுத்திருக்கோம். சரி எல்ஜி பார்த்தோம், ஆனால் எல்ஜியில் வந்து இந்த டபுள் டோர் இருக்கிறது தான் இருக்குது, அவ்வளோ பெருசு தேவைப்படாது, இதுவே ஓகே மீடியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாம்சங்லேயே செலக்ட் பண்ணிட்டோம். அப்புறமா பெட்டு பார்த்து தான் வச்சுருக்கோம், எதுவும் இன்னும் பிளான் இல்லை. சரி அப்படியே வந்தோமே ஒரு எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமே அப்படின்ட்டு. இருக்குங்களா ஃபுல்லாக பெட்டு தான் தெரியுதா. ஸோ இந்த லாஸ்ட் பெட்டு பார்த்திங்களா, இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த இருக்கிறதுலையே. ஸோ எடுத்தாலும் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு யோசனை. பட் இப்போதைக்கு எடுக்கலை. இப்போதைக்கு ஃப்ரிட்ஜும் கபோர்டும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப 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 சந்தோஷம். இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா மர கபோர்டோட ரேட் பார்த்திங்கன்னா 15,500 நம்ம ஊரில் அந்த 3 டோர் இருக்கிற கபோர்டு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரோட விலை கம்மி மாதிரி ஃபீல் ஆகுது. 15,500 சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 14 சில்லரை சொன்னாங்க. ஒரு 1000 குறைச்சிருக்காங்க, 14 சில்லரை. ஓகே, இது வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் ரூமில் ஃபிட் பண்ண முடியாது. அவங்களே இதை பிரித்து திருப்பி ரூமில் வந்து அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஃபிட் பண்ணுறக்கு ஒரு 500 சொன்னாங்க. இது அப்படியே ரூமில் எடுத்துகிட்டு போக முடியாது கண்டிப்பாக. இதை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து அங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.